நமஸ்தே. பரீட்சையால் இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 21 பாட்சத். பார்ட் 21 அப்படின்னா லெசன் 21. பாட்சத் அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன். மனோகர் கோபால்னு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் 20 லெசன்ஸ் இன்னும் படிக்கலை அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை படிச்சுட்டு இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மீனிங்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்படி மீனிங்ஸ் நோட் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த லெசனை நம்ம பார்க்கலாம். ஓகே, மனோகர் கோபால் 2 பேர் இருக்காங்க. गोपाल तुम कल कहाँ गए थे? मैं कल महाबलीपुरम गया था. கோபால் நீ வந்து நேற்றுக்கு எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க மனோகர். கோபால் வந்து சொல்கிறாங்க நான் நேற்றுக்கு மகாபலிபுரத்துக்கு போயிருந்தேன். ஓகே, महाबलीपुरम की यात्रा कैसी रही? अच्छी रही. वहाँ बार बार जाने की इच्छा हो रही है. மகாபலிபுரத்தில் ட்ராவல் எப்படி இருந்து அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க. அதுக்கு கோபால் வந்து சொல்கிறாங்க அது ரொம்பவே நல்லா இருந்து அங்கே திரும்ப போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. महाबलीपुरम की ऐसे क्या विशेषता है? वहाँ की मृत्तिकला अद्भुत और अनोखी है. ஓகே, மகாபலிபுரத்தில் என்னது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோபால் வந்து சொல்கிறாங்க அங்கே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே இருக்குது, அதுதான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. तमिलनाडु तो मृत्तिकला के लिए प्रसिद्ध है. फिर महाबलीपुरम को मृत्तिकला के लिए क्यों विशेष स्थान दिया जाता है? ஓகே, தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபேமஸான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மகாபலிபுரத்தில் நமக்கு என்னென்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. तो मेन मंदिरों में मूर्तियाँ देखी होंगी. हाँ, मंदिरों की मूर्तियाँ बहुत सुंदर है. ஓகே, கோபால் வந்து கேட்குறாங்க இதை டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோகரும் ஆமாம் அங்கே பார்த்தேன், அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. हाँ, मंदिरों की मूर्तियाँ पत्थरों के टूटों को काट कर बनाया गई. मूर्तिकार ने अपनी सुविधा के अनुसार पत्थरों को अलट पलट कर काट कर ये मूर्तियाँ बनाई है. ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ராக் எல்லாமே பீஸாக கட் பண்ணி அதை வந்து அவங்க அழகாக ஒரு சிற்பமாட்டு அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாமே சில சிற்பம் எல்லாமே அப்சைட் டவுனாக இருந்தாலுமே அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மகாபலிபுரம் கி மிருத்திய கேசி பனி ஹே. மகாபலிபுரத்தில் வந்து அந்த சிலைகள் எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. महाबलीपुरम के मृत्य चट्टानों को काटकर बनाई गई हैं. इन चट्टानों को हिला डुला नहीं सकते. मृतिकरों ने चट्टाने के चारों और दूम कर मृत्य बनाई है. वह भी उस जमाने के पुराने साधनों से. ஓகே, இதில் வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மனோகர் வந்து கோபால் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸ் தான் மெயினாக கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த ராக்ஸை வந்து நம்மளால் அசைக்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராக்ஸை வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த காலத்திலே அவங்க இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. वाह, बात ऐसी है. हाँ, मैं ज़रूर महाबलीपुरम जाऊँगा. हाँ, वहाँ जाऊँगे तो पत्थर के बने रथ और मंडप को ज़रूर देखना. वहाँ ज्ञान की वृद्धि के लिए कई विशेष मिलेगा. ஓகே, அப்போது வந்து மனோகர் வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்து மகாபலிபுரத்துக்கு கண்டிப்பாக போவேன். ஜரூர் அப்படின்னா கண்டிப்பான அர்த்தம். ஓகே, அப்போது கோபால் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ரதத்தையும் மண்டபத்தையும் அங்கே இருக்கிறது எல்லாமே பார்க்கணும். இதெல்லாமே நம்மளோட நாலேஜ் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறா? கோபால் வந்து சொல்கிறாங்க. இதில் நமக்கு அபியாஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், காலி ஜஹக பரோ
இல்லை வந்து ஃபில்லப். ஓகே, காலி ஜஹக் அப்படின்னா ஃபில்லப்பு. மகாபலிபுரம் கி யாத்ரா கேசே ரஹி, அதாவது மகாபலிபுரத்தோட ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. மிருத்தியா பத்ரோன் கே டோட்கோன் கோ காட்கர் பனாயி கई है. काटकर அப்படின்னா கட் பண்ணுறது. वहाँ बार बार जाने की इच्छा होती है. बार बारना अगेन एंड अगेन अर्थम. वहाँ की मृतिकला अद्भुत और अनकोन है. मंदिरों की மிருத்தியம் बहुत சுந்தர் है. ஓகே, அதாவது டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவாப் தோ. கோபால் கஹா கயாத்தா, கோபால் எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. கோபால் மகாபலிபுரம் கயாத்தா, மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. மகாபலிபுரம் கி மிருத்திகலா கேசி ஹே, அதாவது அங்கே இருந்தக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே எப்படி இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. மகாபலிபுரம் கி மிருத்திகலா அத்புத் ஆர் அனோக்கி ஹே, அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து, வண்டர்ஃபுல், அமேசிங், அதுதான் அத்புத் அனோக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மிருத்திகலா அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த லெசனோட மீனிங் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தன்யவாத்.